இ-சர்மா கார்டு. இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்துக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரியாம இருக்கிறாங்க. இந்த கார்டு மூலியமா நம்மளுக்கு நெறைய பெனிஃபிட் மத்திய அரசு குடுக்குறாங்க. அந்த பெனிஃபிட் என்னென்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியறதில்ல. ஸோ இந்த கார்டோடைய பயன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு கொண்டு வர ஒவ்வொரு திட்டங்களும் பயன்படுறதுக்கு நமக்கு இந்த கார்டு தேவைப்படும். ஏன்னா, இந்த கார்ட வச்சு நம்ம அதுக்கு அவைலபிள் அதாவது நம்ம வந்து அதுக்கு எலிஜிபிளா இருக்கோமா இல்லையாங்கிறதே இந்த கார்டோட நம்பர வச்சே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதனால தான் இந்த இ-சர்மா கார்டு ரொம்ப முக்கியத்துவமா இருக்கு. இந்த இ-சர்மா கார்டு வாங்காதவங்க கண்டிப்பா வாங்குங்க. இந்த இ-சர்மா கார்டை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, eSarma.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா, இங்க ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல போய் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்க ஃபோன் நம்பர் கேட்கும். உங்க ஃபோன் நம்பர் குடுத்து நீங்க ஓடிபி போட்டதுக்கப்புறம் உங்க ஆதார் நம்பர் கேட்கும். உங்க ஆதார் நம்பர் குடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்க ஆதார் நம்பர் டீட்டெயில் எல்லாமே தாராளமா அது எடுத்துக்கும். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்க பேங்க் டீட்டெயில் கேட்கும். பேங்க் டீட்டெயில் குடுத்தோனே உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இ-சர்மா கார்டு குடுத்துருவாங்க. அதுலயே உங்களுக்கு யுஏஎன் நம்பர் இருக்கும். இந்த நம்பரை வச்சு நீங்க ஒவ்வொரு திட்டத்துக்கும் நாம எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறத உங்களால ஈஸியாவே கண்டுபிடிக்க முடியும். அதே மாரி இந்த இ-சர்மா கார்டு வாங்குறதுக்கு நீங்க ஆன்லைன்லயும் அப்ளை பண்ணலாம். இல்லைனா பக்கத்துல இருக்கிற இ-சேவை மையத்திலயோ இல்ல ப்ரௌசிங் சென்டர்லயோ போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலா இருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி இருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.